Hi மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அபீஸ் ஹோம் குக்கிங் சேனல். ஸோ 10th டே ஆஃப் 30 days பிரேக்ஃபாஸ்ட்டில் இன்றைக்கி என்ன பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி அரிசி மாவு வச்சு தான் ஒரு டிஷ் செய்ய போகிறோம். ஸோ அரிசி மாவில் நம்ம இடியப்பம் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் ஒரு 2 கப் மாவு எடுத்திருக்கேன், அரிசி மாவு. அண்ட் ஃபஸ்ட்டே வறுத்து எடுத்துட்டேன். இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு பிசைறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வெந்நீரில் மாவு பிசைங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ 2 கப் அரிசி மாவில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு அந்த வெந்நியை லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா விரவி எடுத்துட்டு நல்லா மாவு பிசைஞ்சிருங்க. ஸோ மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இடியாப்பம் உலக்கில் மாவு போடுங்க. மாவு போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி இடியாப்பம் புளியணும். ஸோ இந்த மாதிரி நான் தட்டில் ஆல்ரெடி புளிஞ்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்னொரு ரொக்கா உங்களுக்கு காட்டுறேன் எப்படி புளியணுன்ட்டு. ஸோ பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம வேக தான் வைக்க போகிறோம். ஸோ இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வெந்நி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தட்டை வச்சு நீங்கள் ஆவியில் வேக வைங்க. இட்லி வேக வைக்கிற மாதிரி இதை வேக வைக்கணும். ஸோ இடியப்பம் வெந்துட்டா என்னென்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு 5 minutes கழித்து நீங்கள் மூடி எடுத்துகிட்டு லைட்டாக கையை வச்சு தொட்டு பாருங்கள். உங்கள் கையில் ஒட்டாமல் வரும். ஒட்டாமல் இருந்ததுன்னா இடியப்பம் வெந்துட்டேன்னு அர்த்தம். ஸோ அதை ஒரு பிளேட்டில் இப்படி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இடியாப்பம் நம்ம 2 டைப்பாக சாப்பிட்லாம். ஒன்று ஸ்வீட்டாகவும் சாப்பிட்லாம், இன்னொன்று காரமாகவும் சாப்பிட்லாம். ஸோ நான் ரெண்டுமே காட்டியிருக்கேன். ஸோ ஸ்வீட்டானா எப்படின்னா, நம்ம ஒரு 1/2 கப்பு தேங்காய் எடுத்துகிட்டு அது கூட ஒரு 4 ஏலக்காய் போட்டு இதை நல்லா மிக்சியில் அரைக்கணும். கொஞ்சமாக பால் விட்டு அரைங்க, இல்லைன்னா லைட்டாக தண்ணி விட்டு அரைங்க. தேங்காய் பால் நம்ம எடுக்கணும். ஸோ எடுத்து நல்லா அரைச்சதும் ஃபில்டர் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இப்படி நல்லா பிழிஞ்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பால் நிறைய கிடைக்கும். ஸோ இந்த பால் கூட துருவன தேங்காய், கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை இல்லை நார்மல் சுகர் போட்டு இடியப்பம் சாப்பிட்லாம். இதுதான் ஸ்வீட்டுக்கான ரெசிபி. ஸோ அடுத்து காரமாக பண்ணுறதுக்கு 2 வெங்காயம், 3 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. அதில் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதும் இடியப்பத்தை நல்லா உதுத்து விட்டுட்டு அதையும் போட்டு நல்லா கிளறி எடுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் துருவினதை போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான் ரெசிபி காரத்துக்கு. ஸோ நீங்கள் தேங்காய் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆட் பண்ணால் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு இன்னொரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இஸ் பை ஃப்ரம் மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹாப்பி மண்டே.